உலகமெங்கும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியாளர் பிரவீன்ராஜ். அதாவது தாவேக கட்சியை பொறுத்தவரையில் இன்றைய தினம் 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பதவிகள் அறிவிக்கப்பட இருக்கிறது, குறிப்பாக பல காலமாக உழைத்தவர்களுக்கு இதில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறதா, இது குறித்து இந்த காணொலியில் முழுசாக பார்க்கலாம். இந்த காணொலியை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வர்றது என்னவென்றது புரியும். குறிப்பாக நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருந்த ஒரு வீடியோ இருக்குது. அதில் யாருக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் இந்த பதவி உறுதியாக இருக்கின்றதை முன்பே நம்ம அறிவித்திருந்தோம். அதன்படி இன்றைய தினம் விஜய் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் இவர்களுடைய பெயர்கள் உறுதியாக இடம்பெறக்கூடியது கவனிக்கலாம். அந்த வகையில் நம்ம உண்மை தகவல்களை வெளியிட்டு வருகிறோம் என்பதை கவனிக்கலாம். இன்றைய தினம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தகவலும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறத இப்பொழுது பார்க்கலாம். அதாவது தொடர்ந்து தென் சென்னையை பொறுத்தவரையில் தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு தாமு அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க இருக்கிறத கவனிக்கலாம். ஏன்னா தாமு அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களா, தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்களா இப்பொழுது அவர் தேர்வாகி இருக்கிறத இப்போ ஒரு தகவல்கள் உறுதியாக வெளியாகி இருக்கின்றத கவனிக்கலாம். குறிப்பாக தென் சென்னை மாவட்ட செயலாளர் தாமு அவர்களை பொறுத்தவரையில் பல காலமாக அந்த தாவேக கட்சிக்காக மிகப்பெரிய அளவில் உழைத்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். பல காலமாக என்று சொல்லும்போது ரசிகர் மன்றமாக இருந்து தளபதி மக்கள் இயக்கமாக மாறி இப்போது தமிழக வெற்றி கழகமாக உருவெடுக்கும் வரைக்கும் அவருடைய இந்த அர்ப்பணிப்பு அதிகமாக இருக்கிறத கவனிக்கலாம். குறிப்பாக விஜய் அவர்கள் அறிவித்த அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் நேரடியாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் சரியான ஒருவேளை சிறப்பாக 65 நாட்களும் சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் குருதியகமாகட்டும், அந்த விலையில்லா விருந்தகமாகட்டும், மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கக்கூடிய பல நலத்திட்டங்களை சரியாக செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம்னா விலையில்லா விருந்தகம், குருதியகம், இரவு நேர பாடசாலைன்னு பல நலத்திட்டங்களை தொடர்ந்து மக்கள் மத்தியில் தொடர்ந்து செய்து வராங்க. தொடர்ந்து விலையில்லா விருந்தகம், குருதியகம், இரவு நேர பாடசாலை, நூலகம்னு பல நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கான ஒரு நலத்திட்ட உதவிகளாக செய்து வராங்க. இது இல்லாமல் இந்த பேரிடர்கள் போது நேரடியாக மக்களை சென்று அவர்களுக்கு உதவி செய்வது பல நலத்திட்டங்களை தொடர்ந்து மக்களுக்கான ஒரு நற்பணிகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர்களாக தான் இந்த தாமு அவர்களை கூட பார்க்கலாம். அந்த வகையில் தொடர்ந்து எளிமையான மாவட்ட செயலாளர்களை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்து வருகிறார் என்பதை பார்க்கலாம். இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியிலையும் இது மாதிரியான ஒரு முக்கியத்துவம் யாருக்கும் கொடுத்திருக்க மாட்டாங்க என்பதை இந்த கவனத்தில் கொள்ளலாம். ஏன்னா பல கட்சிகளை பார்க்கும்போது அந்த கட்சியில் அந்த மாவட்ட செயலாளர் பின்புலத்தில் மிகப்பெரிய அளவில் சொத்துக்களும் மதிப்புகளும் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுடைய பின்னணியிலும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை இதில் பிரதிபலிக்கக்கூடியதை தொடர்ந்து கவனிக்கலாம். அந்த வகையில் தாமு அவர்கள் தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட இருக்கிறார். தொடர்ந்து தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக யார் அறிவிக்கப்பட இருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா திரு கா அப்புன் அவர்களுடைய அர்ப்பணிப்பு. நான் சொன்னது போலவே விஜய் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து அறிவித்த அனைத்து நற்பணிகளையும் தொடர்ந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாவட்ட செயலாளராக திகழ்ந்திருக்கிறார். டி நகர் பகுதி முழுக்க ஒரு நல்ல ஒரு நற்பெயரை கொண்டவராக திரு கா அப்புன் அவர்கள் திகழ்கிறத கவனிக்கலாம். அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத கவனிக்கலாம். தொடர்ந்து தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக இப்பொழுது அறிவிக்கப்பட இருக்கிறது. அனைவருக்கும் மிக பரிச்சயமான ஒருவர் தான். அவர் திரு ஈசிஆர் சரவணனை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலேருந்து நிறைய நம்ம கவனிச்சிருப்போம். அவருடைய நற்பணிகள் ஆரம்ப கட்டத்திலேருந்து மிகப்பெரிய அளவில் அவருடைய அர்ப்பணிப்புகள் இருந்திருக்கிறத கவனிச்சிருக்கலாம். அந்த வகையில் தொடர்ந்து தாவேக கட்சியை பொறுத்தவரை இவர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முகமாகவே செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் உழைத்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தற்போது திரு விஜய் அவர்களுடைய அறிவிப்பு சரியான அறிவிப்பாக தற்பொழுது வெளியாக இருக்கிறது என்பதை கவனிக்கலாம். இவனை சொல்லிட்டோம். தொடர்ந்து இப்போது இழுபறியில் இருக்கக்கூடியதாக தற்பொழுது தகவலாக இருக்கக்கூடியது வடசென்னை மாவட்ட செயலாளராக யார் வரப்போகிறார் என்ற கேள்வி தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் திரு பூக்கொடை குமார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வர இருக்கிறதாக தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. பூக்கொடை குமார் அவர்களை பொறுத்தவரையில் இந்த புறநகர் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் அவருடைய அர்ப்பணிப்பு விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றமாக இருந்து தளபதி மக்கள் இயக்கமாக மாறி கட்சியாக உருவெடுக்கும் வகையில் மிகப்பெரிய அளவில் அவருடைய அந்த அர்ப்பணிப்பு இருக்குது. ஏன்னா அந்த வட சென்னையுடைய பல தொகுதிகளில் போயிட்டு பூக்கொடை குமார் அவர்களை குறித்து கேட்டோம்னா
பலர் வந்து அவர் தெரிந்த முகமாகவே பார்க்கப்படக்கூடியவராக இருக்கின்ற தெரிவிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அங்கே வாழ மக்களை பற்றி நம்ம கேட்டு பார்த்தா தெரியும். அவர்கள் வந்து இவர் குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து பல பேரிடர்களின் போது நேரடியாக அந்த தாழ்வான பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று ஏழை எளிய மக்களை தேடி தேடி சென்று உதவி செய்தவராக அந்த பூக்கொடை குமார் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து விஜய் அவர்கள் அறிவித்த அந்த நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் வந்து சிறப்பான முறையில் சரியாக செய்து கொண்டு இருக்கக்கூடியவராக பூக்கொடை குமாரை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து இப்போ பொறுத்தவரையில் பாலமுருகன் என்பவர் வந்து அறிவிக்கப்பட இருக்கிறது வந்து ஒரு செய்தி வந்து இப்போ வந்து தகவலாக வெளியாகியிருக்கு. இது அனைத்தும் வந்து ஒரு உறுதியான தகவலாக இருக்கின்றதை நம்ம நம்பலாம். ஏன்னா தாவேக தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் இத்தனை மாவட்ட செயலாளர்களை அவர் வந்து தேடி கண்டுபிடித்து விட்டார். ஒரு 120 மாவட்ட செயலாளர்கள் அவர் வந்து தேடி கண்டுபிடித்து விட்டார். ஆனாலும் ஒவ்வொருகள் யார், அவர்கள் பின்னணியில் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து ஆராய்வதற்கு தான் இத்தனை நாட்களும் இத்தனை காலமும் இந்த தாவேக கட்சிக்கு தேவைப்பட்டதாக இருக்கிறத கவனிக்கலாம். அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுடைய பின்னணியில் அவர்களுடைய அந்த பகுதியில் அவர்களுக்கு எது மாதிரியான பெயர்கள் இருக்கிறது, குறிப்பாக குற்றச்சம்பவங்கள் ஏதாவது இவர்கள் பின்னணியில் இருக்கிறதா, இவர்களுடைய தொழில் விவரங்கள் என்ன, பல கட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளர்களை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் பிறகுதான் விஜய் அவர்களுக்கு அந்த அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் விஜய் அவர்கள் நேரடியாக அந்த மாவட்ட செயலாளர்களை இன்று 2ஆம் கட்டமாக வரவழைக்க இருக்கிறார். வரவைத்து அவர்களிடம் நேரடியாக விஜய் அவர்கள் உரையாடி அவர்களுக்கு சில உறுதிமொழிகளையும் அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டு விஜய் அவர்கள் இன்றைய தினம் அவர் உருவம் பொறித்த அந்த நாணயத்தை, வெள்ளி நாணயத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிக்க இருக்கிறார். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு 30 மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட இருப்பது தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. அந்த வகையில் 30 மாவட்ட செயலாளர்கள் யார் யார் என்பதை குறித்தெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்போது நம்ம வந்து சொன்னது அனைவர் பெயரும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது காரணத்தினால முக்கியமான தென்சென்னை, வடசென்னை மேற்கு, தெற்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடியதுனால இப்போ சென்னையை பொறுத்தவரையில் இந்த மாவட்ட செயலாளர்களுடைய அந்த கட்சி பணிகள் வந்து இனிமேல் சிறக்கும்ன்றதை நம்ம நம்பலாம். தொடர்ந்து பலர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னென்னா, திமுகவை எதிர்த்து இந்த மாவட்ட செயலாளர்கள் அரசியல் செய்து விட முடியுமா, அதிமுகவை எதிர்த்து இந்த மாவட்ட செயலாளர்கள் அரசியல் செய்து விட முடியுமா, பாஜகவை எதிர்த்து இந்த மாவட்ட செயலாளர்கள் அரசியல் செய்து விட முடியுமா, இவர்களுக்கு எது மாதிரி ஒரு இவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, இது மாதிரி பல விமர்சனங்கள் தொடர்ந்து பொதுவெளியில் வைக்கப்பட்டு வர்றதை கவனிக்கலாம். அந்த வகையில் இப்போது தனுஷ் படத்தில் ஒரு டைலாக் கூட வரும், அதாவது தமாத்துண்டு ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலை வந்து தூக்கி நிறுத்தன்றதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த வகையில் இவர்களுடைய அந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த அர்ப்பணிப்பு இருக்குது பாருங்கள். இந்த ரசிகர் மன்றமாக இருந்து தளபதி மக்கள் இயக்கமாக மாறி தமிழக வெற்றி கழகமாக உருவெடுக்கிற வரைக்கும் இவர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்குது பாருங்கள். இந்த உழைப்பு தான் விஜய் அவர்களை கொண்டு போய் நேரடியாக அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க போகிறத கவனிக்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே வந்து உழைக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் அதோடைய கஷ்டங்கள் என்ன இருக்குது, அதோடைய அந்த பலன் எப்படி இருக்குது. உழைக்கக்கூடியவர்களுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய அந்த பலன் எந்த அளவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமானது, அந்த அதிகாரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது. நமக்கு விஜய் அவர்கள் இது மாதிரி ஒரு அதிகாரம் இப்பொழுது கொடுத்திருக்காரு, அந்த அதிகாரம் எவ்வளோ முக்கியத்துவமானது, இதெல்லாம் வந்து அந்த உழைத்தவர்களுக்கு நிச்சயமாக உணரக்கூடிய வகையில் இருக்கிற காரணத்தினால தான் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக அவர்களிடம் வந்து இந்த எத்தனையோ விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்தாலும் நீங்கள் உங்களால் சாதிக்க முடியும், உங்களால் வந்து அதிகப்படியான வாக்குகளை வந்து பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பலன் படைத்தவர்களாக அந்த அந்த தொகுதியில் அந்த மாவட்டத்தில் உருவாக முடியும் என்ற ஒரு பெரிய அசாத்திய நம்பிக்கை அவர்கள் மீது வைத்ததன் காரணமாக தான் விஜய் அவர்கள் வந்து இந்த பதவியை வந்து அவர்களுக்கு நேரடியாக கொடுக்கறத கவனிக்கலாம். குறிப்பாக உறுப்பினர் அணின்றதை வந்து எந்த கட்சியிலையாவது நம்ம பார்த்துருப்போமா? ஏன்னா பல அணிகள் ஒரு 19 அணிகளை வந்து தவேகா கட்சியில் உருவாக்கி இருக்காங்க. ஆனால் உறுப்பினர் அணி என்று நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமா? ஆனால் உறுப்பினர் அணி என்பதை விஜய் அவர்கள் இந்த தவேகா கட்சியில் உருவாக்கி இருக்கிறார். நம்ம விஜய் அவர்களுடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பலர் வந்து நம்ம நேரடியாக நம்ம அந்த தகவல்களை வந்து கேட்டு தெரிந்து கொள்ளும் போது முக்கியமானவர்களிடம் அதில் வந்து வரக்கூடிய இந்த உறுப்பினர் அணி நாங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒன்று என்பதை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க.
ஏன்னா உறுப்பினர் அணி என்பது அந்த மக்களிடையே நேரடியாக கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அந்த கட்சியுடைய கொள்கைகள், அந்த தாவேகா தலைவர் விஜய் வந்தால் இந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்வார், இது வரைக்கும் என்ன செய்திருக்காரு என்பதெல்லாம் நேரடியாக அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பிறகு தான் அந்த உறுப்பினர் படிவம் வந்து அந்த முழுமையாக பூர்த்தி செய்யப்படும் என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் உறுப்பினர் அணி என்பது கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலன் சேர்க்கக்கூடிய ஒரு அணியாக பார்க்கப்பட இருக்கிறது கவனிக்கலாம். குறிப்பாக தாவேகா கட்சியை பொறுத்தவரையில் இது வரைக்கும் கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் வந்து உருவான ஒரு முதல் கட்சியாக இப்பொழுது பார்க்கலாம். ஏன்னா கட்சி துவங்கிய ஒரு வருடத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு, எந்த ஒரு பின்புலமும் கிடையாது என்பதை கவனத்தில் கொண்டோம். விஜய் அவர்கள் ஒரு நடிகராக பார்க்கப்பட்டார், உச்சபட்ச நடிகராக பார்க்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தாவேகா கட்சி தலைவராக பார்க்கப்படுகிறார். இவருக்கு பின்னால் எந்த ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து அவர்களுடைய வரலாறுகள் வந்து வைத்து இவர் அரசியல் செய்யவில்லை என்பதை கவனிக்கலாம். குறிப்பாக பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் தியாகிகளையும் போற்றக்கூடிய வகையில் அவர்களுடைய கொள்கைகளையும் தான் விஜய் அவர்கள் பின்பற்றுகிறாரே தவிர, அவர்கள் வந்து ஒரு எங்களுடைய கொள்கை தலைவர் என்று சொல்கிறாரே தவிர, விஜய் அவர்களுக்கு பின்னாடி அடையாளம் என்று பார்த்தால் விஜய் அவர்கள் தான் ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அரசியல் பிரவேசம் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்புக்குரியதாக அமைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் ஒரு 30 மாவட்ட செயலாளர்களை நம்ம கவனத்தில் கொள்ளலாம். குறிப்பாக நம்ம அறிவித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அவர்கள் வந்து சாதித்து காட்டுவார்கள் என்று நம்பலாம். அந்த விஜய் அவர்களுடைய அந்த நம்பிக்கை, அந்த கட்சியை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய எங்களை மாதிரியான பத்திரிகையாளர்களுக்கும் அவர்களுடைய அந்த பணி ஆரம்ப கட்டத்திலேருந்து இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்றத நன்கு நாங்கள் வந்து அவர்களுடன் வந்து பழகி அவர்களை பற்றி தெரிந்து உணர்ந்து தான் இந்த செய்தியை வந்து நமக்கு சொல்கிறோம். குறிப்பாக இவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளலாம். அந்த வகையில் தென் சென்னை, வட சென்னை இது மட்டும் கிடையாது, நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் வந்து ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். குறிப்பாக இந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும், தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் வாழ்த்துக்களை வந்து நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம காணொலி பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு எது மாதிரியான தகவலாக இருக்குது என்பது புரியும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்த ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நேரடியாக நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். அதை பார்த்துவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் லைக் தெரிவிக்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் உற்சாகத்தையும் கொடுக்கும். தொடர்ந்து ஆதரவளிங்கள். நன்றி. உங்களுக்கு உண்மை செய்திகளை கொடுக்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.